மைவி3 தொலைமைகளுக்கு வணக்கம். ஸோ நம்மளுடைய எம்டிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பெயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதனுடைய அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் தான் நம்மளுக்கு அந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ அதை நைட்டே போடலான்னு பார்த்தேன், பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால தான் இப்போ அந்த வீடியோ போடுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பெயில் 2-3 டைம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது 2 டைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது அது வந்து அப்ரூவலாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் பெயிலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி குறித்து, அதாவது ஸ்டார்டிங்கில் அவருக்கு கண்டிஷன் பெயிலில் வெளியே வரும்போது அவருக்கு போட்டிருந்த தடைகள், அதாவது கம்பெனி வளர்ச்சி பற்றி பேசக்கூடாது, பணத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது. ஸோ மைவி3 ஆட்ஸில் இப்போ என்ன நடக்குது, ஸோ நேரடியாக மக்களை வந்து அவர் பேசக்கூடாது, சோஷியல் மீடியாலையும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் வெளியே வந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காக சில ரிலாக்ஸேஷன் பில் எங்களுக்கு தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி 2-3 டைம் கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நியூஸ் தாங்க, எல்லாருக்குமே குட் நியூஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியை பற்றி இனிமேல் பேசலாம், கம்பெனியோட வளர்ச்சி குறித்து கம்பெனியை ரன் பண்ணலாம், வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில தளர்வுகள் வந்து கோர்ட்டு கொடுத்துருக்கிறதா நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சில ஜோனல் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு தகவல் வந்திருக்குங்க. இந்த தகவல் உண்மையான்னு சொல்லி நானும் 2-3 பேர்கிட்ட விசாரித்தேன், அதாவது முக்கியமான நபர்கிட்ட விசாரித்தேன். ஆமாம், உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கேட்ட உடனே என்னுடைய மகிழ்ச்சி அளவில்லாதது. ஸோ உங்களுக்கும் இது கேட்ட உடனே அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லைங்க, எம்டி வந்து, அதாவது இப்போது ரிலாக்ஸேஷன் பெயில் அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எம்டி வந்து மக்கள்கிட்ட நேரடியாகவோ இல்லை வீடியோ மூலமாகவோ பேசலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வாரத்துக்குள்ளே, அதாவது இந்த வாரம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக எம்டியின் வீடியோ வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்டி எதை குறித்து பேச போகிறார் அப்படின்னா, கம்பெனியோட வளர்ச்சி குறித்தும் சில முக்கியமான விஷயங்களும் அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அது எந்த மாதிரி தகவல்ன்ட்டு எம்டி பேசும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவருடைய தனிப்பட்ட முடிவாக இருக்காதுங்க. ஸோ அது மக்களுக்கு சார்ந்த, மக்களுக்கு பயன்பெற வகையில் கண்டிப்பாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. ஏன்னா ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணும்போது அவரை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டார், அதை சார்ந்து எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, ஸோ அதை சார்ந்து மட்டும்தான் அவர் முடிவு எடுப்பார். ஸோ ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் அப்படி தாங்க இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆப் வந்து வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்குங்க. ஸோ எதுக்காக 100%ன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் பெயிலும் கிடச்சிருச்சு. ஸோ அவர் வந்து இனிமேல் மக்கள்கிட்ட பேசலாம் அப்படின்றதும் அறிவிச்சாச்சு. ஸோ அவர் வந்து டைரெக்டாக அவர் அடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஆப் மூலயமா போடுவார். அவர் அப்படி இல்லைன்னா அவருடைய யூடியூப் சேனல் மூலயமா, அதாவது எம்டி ஃபோரம் சேனல், அந்த சேனல் மூலயமா அவர் வீடியோ போடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் தான் மக்களுக்கு வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி, அதாவது ஒரே சமயத்தில் ஆப் ஓப்பன் ஆக போகுது, எம்டியும் பேச போகிறாரு. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குங்க. எம்டிஎன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை ஆப் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ ஆப் வந்து ரீஓப்பன் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு பிளான் கண்டிப்பாக பணம் போடுறதுல தாங்க இருக்கும். ஏன் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணதுக்கு ரீசனே பணம் வரணும், பொருளாதார முன்னேற்றம் அடையணும் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே சும்மா டைம் பாஸ்க்காக ஜாயின் பண்ணலை. ஸோ அது எம்டிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்தது அவருடைய நடவடிக்கை கண்டிப்பாக பே அவுட்டை பற்றி தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோலேயே அவர் பே அவுட்டை பற்றி பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அது பே அவுட்டு தானே. கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுடைய பணம் வந்து சேருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.